ஹாய் மிலிட்டன்ஸ். உலக அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் இப்போ ஒரு மிக முக்கிய நகர்வு நடந்துகிட்டு இருக்கு. உக்ரைன் போர் காரணமா உலக நாடுகளும் இருந்து ஓரம் கட்டப்பட்ட ரஷ்யா ஒரு புதிய ஆட்டத்தை தொடங்கியிருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம இந்தியா மற்றும் சீனாவோட சேர்ந்து ஒரு புதிய கூட்டணி உருவாக்குறது தான். இது வெறும் 3 நாடுகள் கூட்டணி மட்டும் கிடையாது. உலக அரசியலே மாற்றி எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாக போகுது. இது ஏன் ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுவரை உலக அரசியல் அமெரிக்காவை சுற்றி தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த கூட்டணி உருவாகலன்னா உலக அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட சில நாடுகள் கையில மட்டுமே இருக்காது. இது உலக அரசியல்ல ஒரு புதிய சமநிலையை உருவாக்கும். இந்த கூட்டணியின் மூலம் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 3 நாடுகளும் உலகின் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொண்ட நாடா இருக்குது. இந்தியா மற்றும் சீனா வளர்ந்து வரும் சந்தைகள்ல ரஷ்யாவின் இயற்கை வளங்களும் இணைந்து செயல்பட்டுச்சுன்னா பொருளாதார வளர்ச்சி மிகவும் வேகமானதா இருக்கும்னு சொல்றாங்க. ஐக்கிய நாடுகள் சபையில இந்த 3 நாடுகளும் இணைந்து ஒரே குரல்ல பேசுனுச்சுன்னா அது மிக சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு சொல்லி பார்க்கப்படுது. இந்த கூட்டணி ஒரு பகுதியாக ரஷ்யா பாகிஸ்தானுக்கு கராச்சியில் உள்ள ஒரு எஃகு ஆலையை மீண்டும் பயன்படுத்த உதவுவதாக ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. இது இந்த புதிய கூட்டணி எந்த அளவுக்கு வலுவானதாக இருக்கும் என்பதை ஒரு எடுத்துக்காட்டா பார்க்கப்படுது. இந்த புதிய கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெறும், இது உலக அரசியல்ல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர என்பதை நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். கொடுக்கப்பட்ட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.